ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற எங்களுடைய முற்பிதாக்களுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, அன்பு சகோதரர்களை நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவரை தேடுவதற்கு ரோம கவர்மெண்ட் அந்த காலத்திலே மிகவும் வலிய கவர்மெண்ட். அதனாலேயே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 12 சீசர்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க. அதனால் கண்டுபிடிச்சாலும் தொந்தரவுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைக்கல அவர். அப்படியாக இருந்தபோது தான் யூதாஸ்க்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்து, அந்த காலத்தில் வெள்ளிக்காசுன்னா ரொம்ப விலையேறப்பட்டது. 30 வெள்ளிக்காசை கொடுத்து இயேசு கிறிஸ்து யாருன்னு காமிச்சு கொடுன்னு சொல்லி அவர்கள் ரோம கவர்மெண்ட் சொல்லி அப்படியாக இயேசு கிறிஸ்துவை காமித்து கொடுத்த அந்த யூதாஸ் சீசன் வருவே. அதுக்கப்புறம்தான் அவரே ஒப்பு கொடுத்ததுனால அவரை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அவர் பிடிச்சதெல்லாம் அவரே ஒப்பு கொடுத்துட்டார். நான் இப்படித்தான் மறிக்க போகிறேன், மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிக்க போகிறேன்னு சொல்லி. அப்படியாக கஷ்டப்பட்டு ரோம கவர்மெண்ட் பிடித்த உடனே அவர்னால தூக்க முடியல சிலுவைங்கிறதுனால ஒருத்தர் இடையில தூக்கி மறுபடியும் அவர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. அப்போ வெளியேறப்பட்ட ஏசப்பா ராஜாதி ராஜா மரித்தார். அவர் தான் மரித்தது. அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தத்தினாலே வியாதிகள் சுகமாகிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் ஒளிந்து போகிறது. வெளியேறப்பட்ட இரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து, ஈசா நபி ஸல்லல்லாஹு அவர்கள்தான் மரித்து அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருந்தார். இதெல்லாம் சரித்திர ஆதாரம். ஆங்கிலேயர்கள் கும்பிட்டது வேற தெய்வம், தியானால் என்ற தெய்வம். அவர்கள் பிடித்ததுக்கு அப்புறமாக காற்றும் கடலும் இமயமலையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து சரித்திர உண்மை இதுதான் கடவுள் என்று அறிந்ததுதான் இயேசு கிறிஸ்துவை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அதனால் அன்பு சகோதரர்களே, முஸ்லீம் சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் நம்முடைய பாவங்களுக்காக. மரிக்கும்போது அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னார். சாதாரண மனுஷன் அப்படி சொல்ல முடியுமா? அவர் கடவுள், இறைவருங்கிறனால தான் அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, அவரே அவர் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் விசுவாசியுங்கள் அன்பு சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து, ஈசா நபி ஸல்லல்லாஹு மறுபடியும் வரப்போகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.